நம்முடைய அபிஷேகம் மகிமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கட்டும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மையில செய்யுங்கள் நினைத்து நினைத்து உள்ளமே கொண்டுரையா. உம்மையில செய்யுங்கள் நினைத்து நினைத்து உள்ளமே கொண்டுரையா. நன்மை செய்தவரே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. தேவன் தடையை மாற்றி அமைக்கப் போகிறார். மகிமை இறங்கி வந்திருக்கிறது. எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் உயிருள்ளவர், கர்த்தர் நம்ம நேசிக்கிறவர். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை நிரப்பிட்டே இருக்குது, நிரப்பிட்டே இருக்குது, நிரப்பிட்டே இருக்குது, நிரப்பிட்டே இருக்குது. தேவன் செய்வார். துக்கத்தை மாற்றுகிற கர்த்தர் மாற்றம் வைக்கப்படுகிறார். கர்த்தர் மகிமை கொடுக்க போகிறார். பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்போம். தேவ மகிமை இறங்கிட்டே இருக்கு. தேவ பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு. தேவ வல்லம் இறங்கிட்டே இருக்கு. தேவ கரம் இறங்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர்களை செயல்களெல்லாம் பார்த்தால் துதியுங்கள். நல்லமையா சிறிய செய்யும் பல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். Hallelujah.
வேகமாக சங்கீத பகுதி வாசிக்கலாம். நம்முடைய ரமேஷே வந்து வாசிப்பார்கள். 121 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளும். சங்கீதம் 121 வேத பகுதியிலே 121 வசனம் வாசிக்கலாம். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அதில் சொல்லுவோமா? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பரத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்ம செய்கிற கம்பெனியில் போராட்டம் ஏற்படும், நம்ம போகிற இடத்துல சில போராட்டம் ஏற்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன வசனம் வாசிக்கிறோம்? எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க. பர்வதங்களுக்கு நேராக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எல்லா உதவியும் கர்த்தர் செய்ய முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஒத்தாசை யார் தான்? ஆண்டவர் தான். அல்லேலூயா. அதில் சொல்லுங்க, குடும்பத்துக்கு அவர் தான், வாழ்க்கைக்கு அவர் தான், அதிலுமே நம்முடைய தேவைக்கும் அவர் தான், கர்த்தர் பாதைக்கும் அவர் தான். அப்போ என்ன வசனம் வாசிக்கிறோம்? எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உனக்கு ஆபத்து வரும் பொழுது, உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, உனக்கு உபத்திரம் யாரை நோக்கி நீ பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி நீ பார்க்கணும். அல்லேலூயா. அதான் வசனம் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த கண்ணை எங்கே ஏறெடுக்கணும்? கர்த்தருக்கு நேராக நீ ஏறெடுக்கணும். கர்த்தருக்கு நாம் விசுவாசிக்கிறோம். அன்பு தேவச்சனமே, கர்த்தர் கொடுக்கிற வசனம் இன்றைக்கு அடுத்த வசனம் வாசிக்க. 2 வசனம் வாசிக்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. வெள்ளி யாருடையது? பொன்னி யாருடையது? கனிம வளங்கள் யாருடையது? இயற்கை ஆசீர்வாதம் யாருடைய? எல்லா ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயற்கை வளங்கள் இருக்கு, கனிம வளம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பூமியிலும் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பூமி யாருக்கு சொந்தமானது? இந்த பூமி யாரு படைத்தது? ஆண்டவர் தான் படைத்தாரு. கவர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, கனிம வளங்கள் தான். அல்லேலூயா. அப்பனோட வாழ்க்கையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வானத்தை அவர் தான் படைத்தார், பூமி அவர் தான் படைத்தாரு. படிச்ச ஒத்தாசை அனுப்பி கொடுப்பாரா? அந்த ஒத்தாசை அனுப்பி கொடுப்பாரு. எந்த கஷ்டத்தின் மத்தியிலும் தாங்கிறது ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன் கண்ணை எங்கே ஏறெடுக்கணும்? எந்த கஷ்டமும், எந்த உபத்திரம், எந்த பாடு வந்தாலும் கண்ணை ஒரு நோக்கி ஏறெடுக்கும் பொழுது நீ ஆசீர்வதிக்கப்படுகிற, உயர்த்தப்படுகிற, சுகமடைகிற, தேவை சந்திக்கப்படுகிறது. அதான் வசனம் வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படை. அல்லேலூயா. சொல்லுங்க. ஒத்தாசை வரும். எங்க எனக்கு ஒத்தாசை வரும்? கர்த்தருக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ உங்க கண்ணை எங்கே ஏறெடுக்கணும்? முகத்தை எங்கே ஏறெடுக்கணும்? ஆண்டவருக்கு நேராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் வேலை செய்கிற கம்பெனியில் பல போராட்டம் வரும், பல கஷ்டம் வரும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் வரும், சம்பள ப்ராப்ளம் வரும். என்ன எது வந்தாலும் ஒத்தாசை கர்த்தர் அனுப்பி தருவார். அல்லேலூயா. அனுப்பித்து அது பைபிள் வசனம் வாசி. ராஜாக்கள் புஸ்தகத்தில் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், பள்ளத்தாக்கு தண்ணீர் நிரம்பி வழியும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ நம்ம செய்ய வேண்டிய விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருந்தால், நம்முடைய ஜெபம் ஸ்ட்ராங்காக இருந்தால், நம்முடைய முழங்கால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம கேட்கிறக்காக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் முட்டி போட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்கிறாரு. அப்போ கண்ணை எங்கே ஏறெடுக்கணும்? கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கணும். அப்போ ஏறெடுக்கிறோட கர்த்தர் ஒத்தாசை அனுப்பி கொடுக்கிறாரு. எனக்கு வானம் திறக்கப்படுகிறது, கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய பிரசனம் இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருக்கு அற்புதத்தை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அதுல 3 வசனம் வாசிங்க. காலை தள்ளாட ஒட்டார். அல்லேலூயா. அந்த கால் என்பது எதற்கு தெரியுமா? வேறு நம்ம காலில் ஆவிக்கிற வாழ்க்கையை கால். உன் காலை கத்து தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்ப 24 hours உனக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சில வீட்டில் பார்த்தா அந்த கொசு வலை போட்டிருப்பாங்க, நெட்டு போட்டிருப்பாங்க. ஏன் போட்டிருக்காங்க? உள்ள பூச்சி வராமல், கொசு வர பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை விதமான பாதுகாப்பு கொடுத்தாலும் கடைசியில் பாதுகாப்பு ஆண்டவர் தான் உனக்கு. பிரைஸ் தி லார்ட். அதில் சொல்லுங்க பார்க்குறேன். சத்தத்தை உயர்த்தி. சில வீட்டில் கேமரா வைக்கிறாங்க. கேமரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கேமரா வைக்கிறாங்க? 3ஆம் கண்ணு சொல்லுவாங்க.
தேர்ட் ஐ கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் கேமரா வைக்கிறான் கர்த்தரை ஸ்தோத்திரம்? இந்த கேமரா என்பது ஒரு பெரிய பாதுகாப்பு கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், அதை விட மேலே கர்த்தர் பாதுகாப்பு உனக்கு இருக்குது. அலையில சொல்லணுமா? அவன் என்ன வசனம் வாசிக்கிறோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை காக்கிறவர் உறங்கவே மாட்டாரு. இயேசு தூங்கவே மாட்டார். நம்ம தான் சோர்ந்து போய் தூங்கிடுவோம், ஆனால் இயேசு தூங்கவே மாட்டாரு. இஸ்ரவேலை காத்து உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் நினைச்ச கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றமைக்கும்படி தேவன் கிரியை செய்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம், உன்னை காக்கிறவர் உறங்காம் காலை தேவன் தள்ளாட விட்டார். அப்ப எந்த சூழ்நிலையிலும் உன்னை கர்த்தர் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ட்ரெயினில் பிரயாணம் செய்கிறோம், டூ வீலரில் போகிறோம், நடந்து போகிறோம், அல்லேலூயா, வானத்தில் பறக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிச்சயமாக உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் காரியத்தை காக்கிறது உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கடைசி 8ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு அல்லேலூயா சொல்லுமா. கர்த்தர் போக்கிய வரத்தை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். காப்பார் என்ன அர்த்தம்னா அவர் தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், எந்த மாவட்டத்திற்கு போனாலும், எந்த இடத்துல ஸ்டே பண்ணாலும் நமக்கு தேவன் தான் துணையாக கர்த்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ ஜப்பான் போகலாம், அமெரிக்கா போகலாம், லண்டன் போகலாம், எந்த ஸ்டேட் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே வசனம் வாசிக்கிறோம், கர்த்தர் போக்கையும் மரத்தையும் இது எந்தன்னைக்கும் காப்பார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சிஎம் வராருன்னா எல்லாவற்றை விட உனக்கு முன்னே தேவன் கடந்து போறாருன்னா அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நமக்கு பெரிய செக்யூரிட்டி, நம்ம பெரிய பாதுகாப்பு, நம்ம பெரிய பிளாக் கேட்டு, நம்ம பெரிய எல்லா ஏக்கிபாட்ஸ் எல்லாமே நம்முடைய ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரியமான தெய்வச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் யாரை பின்பற்றி வரீங்க? கர்த்தரை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப நிச்சயமா நீ போற எல்லா போக்கை கர்த்தர் பாதுகாப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் வசனம் வாசிக்கிற போக்கையும் உன் வரத்தையும் வாசிங்க. இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தர் காப்பான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை காத்து வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எங்கே போனாலும், எங்கே இருந்தாலும் கர்த்தர் பாதுகாப்பு. இயேசு நாமத்தில் அந்த வசனம் சொல்லி கர்த்தர் காலை தள்ளாட விட்டு அவர் காக்கிறவர் உறங்கார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பெற்ற தாய் சில என்ன பண்ண மறந்துடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் தாய் தப்பனை நம்ம மறக்கவே மாட்டேன். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நமக்கு அடிப்படை, எல்லாவற்றுக்கும் பாதுகாப்பு, எல்லாவற்றுக்கும் உறைவிடும் அடக்க எல்லாமே ஆண்டவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கையை வைக்க ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் கிரியை செய்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவே கூப்பிடுறீங்க, ஆண்டவரே கூப்பிடுறீங்க, கண்ணீர் விட்டு கூப்பிடுறீங்க, மனம் உடைந்து கூப்பிடுறீங்க, மனதுரை இயேசுவே கூப்பிடுறீங்க. தேவன் இறங்கி வருகிறாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. நான் ஒரு முறை ஆம்பூர் போயிருந்தேன். அதான் ஜோலர்பட்டி ஆம்பூர், வேலூர் தாண்டி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நைட் பேருக்கு போயிருந்தேன். 2016 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 13ஆம் வருஷம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது இந்த நைட் பேர் முடிச்ச பிற்பாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விடிய 4 மணி ஆகிப்போச்சு. அந்த நைட் பேர் முடிக்க நிறைய கூட்டம், நிறைய ஜெயிச்சு முடிச்சு கர்த்தர் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அந்த பேர் ஞானசாரம் கொடுத்துட்டு காலையில் 4 மணிக்கு ட்ரெயின். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ட்ரெயின் பிடிக்க அந்த ஆம்பூர் வந்திருந்த ஆண்டவருக்கு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ட்ரெயினில் ஏறிட்டேன். அவன் கொடுத்த காணிக்கை என்னோட பர்ஸ் வச்சிருந்த. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை பர்ஸ் வச்சிருப்பேன். அப்போ நான் அசந்து தூங்கிட்டேன். அரக்கோணம் வரும்போது பாக்கெட்டில் பார்த்தா பர்ஸை காணும். பர்ஸ் உள்ள டிக்கெட் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுத்தமாக பர்ஸாக இல்லை. அந்த சூழ்நிலை காணிக்கை மிஸ் ஆயிடுச்சு. எழுந்து பார்த்தா பர்ஸை காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே எப்படி போய் சென்னை சரி அரக்கோணம் காண்டி நீங்கள் டிக்கெட்டு வேறு உள்ளே வச்சிருந்தேன். பர்ஸுக்குள்ள டிக்கெட்டு மிஸ்ஸிங்கு, உள்ளே வச்சு காணிக்கை மிஸ்ஸிங்கு, குறைஞ்சபட்சம் ஒரு நேரம் வச்சிருந்த காசு எல்லாம் மிஸ்ஸிங். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ட்ரெயினை விட்டு இறங்கிச்சேன். மற்ற தூங்கிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நைட் பேர் முடிச்சுட்டு பாரு நடு ரோட்டுக்கு வந்தேன். மெயின் ரோடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பசி, பயங்கரமான பசி. ஒரு 5 ரூபா தான் பாக்கெட்டில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி சென்னைக்கு வந்து சேர்ந்த ஆண்டவரே. அல்லேலூயா. அங்கே பயக்க வாங்கி சாப்பிட்டு ஆண்டவரே நான் போய் சென்னைக்கு போய் சேரணும், கையை காசு இல்லை, பர்ஸ் மிஸ் ஆகிடுச்சு. நான் தனியாக போயிருந்தேன். கொஞ்ச நேரத்தில் ஒரு 4 மணி நேரம் ஜோம் பண்ணி இருந்தேன். ஒரு கார் பாஸ் ஆச்சாங்க. இண்டியா கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலர் ஒரு மாதிரி டார்க் கிரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காரை அதாவது கண்ணாடி இறக்கிட்டு ஒருத்தர், சார் எங்கே போனேன்னு கேட்டார். நான் சென்னைக்கு போனேன் சார், பஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் சார்.
நானும் சென்னை தான் போகிறேன் சார், நீங்கள் வெயிட் பண்ண போகிறீங்க, காரில் ஏறு அப்படின்னா. நீங்கள் பாஸ்டராக கேட்ட கையில் பை வச்சுருந்தேன். நான் பாஸ்டராக மீட்டிங் முடிச்சுட்டு வரேன் சார், ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் போகிறேன், பஸ் மிஸ் பண்ண சொல்ல கேட்டேன். ஏறி உட்காந்து அவ்வளோதான், அப்படியே தூங்கிட்டேன். அலையிலுயா கரெக்டாக சென்னை பெரம்பூர் ஸ்டேஷன் வந்து, சார் இறங்க சார், பெரம்பூர் வந்துச்சு அப்படின்னு இறங்கிட்டு திருப்பி கிருஷ்ணான்னு பார்த்தா அந்த காரையும் காணும். ஒரே பிரைஸ் எல்லாம் நடந்த சம்பவம் வாழ்க்கையில் 2013 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சார் கேட்டேன். இல்லை திருப்பி பார்த்தா அந்த நம்பர் கண் தெரியல, ஏறும்போது காலையில் உட்காந்து அவ்வளோதான் தெரியும். பெரம்பூர் போனேன்னு சொன்னேன். குறைஞ்சபட்சம் 68 கிலோமீட்டர் அரக்கோணம் டு பெரம்பூர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரேஷன் பார்த்து கார் நினைச்ச தெரியும், எனக்கு தெரியுது. இறங்கிட்டு நிமிந்து அவருக்கு தேங்க்ஸ் பண்ண கையெடுக்கிறேன், காரை காணும். அல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது யார் வந்தார், யார் ஏற்றினார், கொண்டு வந்து கடைசி திரும்பி பார்த்தா பெரம்பூர் ஸ்டேஷன். எங்கள் வீட்டுக்கு போகிறது 1 கிலோமீட்டர் தான், நடந்த வீட்டுக்கு போயிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன யோசிக்கிறேன்னா, சில வேலை உங்களுக்கு பெரிய சோதனை வரும்போது தான் கர்த்தரை பாதுகாக்கிறாரு, நடத்துகிறாரு, விசாரிக்கிறாரு, கேட்டுக்கிறாரு, தூக்கி சுமக்கிறாரு, கொண்டு போய் சேர்க்கிறாரு. அல்லேலூயா கர்த்தர் செய்வாரா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறார். நிறைய அனுபவங்கள். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி ஒரு முறை திருவண்ணாமலை போகிறதுக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பஸ்ஸில் ஏறிட்டேன். என்ன நடந்துச்சுன்னா, பஸ்ஸு பாதி தூரம் போயிடுச்சு. அப்போ திருவள்ளூர்லேருந்து பஸ்ஸு போகணும் திருவண்ணாமலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அது ஒரு 5 நிமிஷம் கர்த்தருக்கு. அங்கே ஒரு மீட்டிங் கொண்டு தான் போயிட்டேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்து பஸ்ஸு பாதி தூரம் போயிடுச்சு. நான் பேண்ட்டை மாற்றி போட்டு வந்துட்டேன். எல்லா காசும் அதெல்லாம் மாட்டிக்கிச்சு. அல்லேலூயா அவர் டிக்கெட் கிட்ட வந்து கலெக்ட் பண்ண வரட்டேன். கண்டக்டர் கர்த்தர் சொல்லுங்க, சரி சொல்லிட்டு பாதி கைவிட்டு அவர் கட்சிட்டு தான் இருக்குது, காசு இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பாதி தூரம் வந்துச்சு கர்த்தர் சொல்லுங்க பஸ்ஸு. அந்த என்னப்பா இது ரொம்ப சோதனை ஆயிடுச்சு. நான் மீட்டிங்கும் போகணும், கர்த்தர் சொல்லுப்பா கவனக்குறைவு தான், மீட்டிங்கும் போகணும், திரும்பி போனால் பஸ்ஸு கிடைக்காது, எல்லாம் கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தேன். அப்புறம் கர்த்தர் வார்த்தை காதல் கேட்டுச்சு, நீ பைபிளை திறந்து பாரு, பைபிளை திறந்து பார்க்க கிறிஸ்து. அப்புறம் டிக்கெட்லாம் கம்மி தான். பைபிளை திறந்து பார்த்தா லாஸ்ட் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஒரு 100 ரூபா புதுசாக வச்சுருக்காரு ஆண்டவர். புது நோட்டு 100 ரூபா. நான் வச்சுட்டே கிடையாது பைபிளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து பார்த்தா புது தாள். இந்த கொண்டு டிக்கெட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போவே பைபிளை காசு வைக்க மாட்டேன், எப்படி வந்துச்சு? ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அல்லேலூயா பெரிய சாட்சி. அந்த காசு எடுத்தால் புது நோட்டு, பின்னுடைய நோட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து கரெக்டாக கிட்ட வந்து நிற்கிறார், காசை கையில் கொடுத்தேன். அவளை தொட்டு பார்த்தா சார் புது நோட்டை வச்சுக்கிறீங்க கேட்ட கண்டக்டர். அல்லேலூயா கர்த்தர் வாசம் இல்லைங்க. 60 ரூபா மட்டும் போதும் டிக்கெட்டு கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் 100 ரூபா வச்சுருந்தார். நான் போய் சேர்ந்து மீட்டிங் முடிச்சுட்டு திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தார். அப்போ என்ன விசுவாசிக்கிற சில நம்ம வந்து பதற்றம் ஏற்படும்போது கர்த்தர் நம்ம நடத்துகிறார் நிச்சயமாகும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நடத்தவரா இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி 2010ஆம் வருஷம் ஒரு மேரேஜுக்கு போயிருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். திருவத்தூர் பக்கத்தில் அல்லேலூயா ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்துவ மேரேஜ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நான் தான் சீக்கிரம் போயிட்டேன். அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அந்த சம்மந்தப்பட்ட மக்கள் என்கிட்ட வந்து, ஐயா நிறைய கூட்டம் வந்துகிட்டே இருக்குது, சாப்பாடு கம்மியாயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் தான் போட்டிருக்கிறாங்க, எப்படி தெரியலையா பற்றாக்குறை வருமானு என்னை கூப்பிட்டு அந்த சமையல் ரூம் கூப்பிட்டு போனாங்க. 2 டபரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கூட்டம் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லையா நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்க, யாருக்கு பற்றாக்குறை வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா பாருங்கள், ஆரம்பத்தில் நான் சீக்கிரம் போன திருமணத்துக்கு அந்த 2 டபரா மேலே கை வச்சு ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே இந்த சாப்பாடு பாதி மீறணும், இதனை பெருக செய்யணும், இந்த சாப்பாடு ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி 2 டபரா மேலே கை வச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து கல்தவனுக்கு மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா அங்கே தான் இருந்தேன் கடைசி வரைக்கும். ஒரு 3 மணி நேரம் அங்கே தான் இருந்தேன். அந்த நான் தெரிஞ்ச ஃபேமிலி தான். அப்போது வராங்க, சாப்பிட்றாங்க, வராங்க. நான் கேட்டுனே இருக்கிறேன், சாப்பாடு இருக்குதா, சாப்பாடு இருக்கான்னு கேட்குறேன். இல்லையா சாப்பாடு இல்லை இருக்குது, நிறைய இருக்குது, வந்து கர்த்தர் சொல்லுவேன். பாருங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கடைசி நான் அந்த மந்தியில் உட்கார்ந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சமையல் பண்ணுற அந்த சட்டையை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி சாப்பாடு இருக்கேன் சார், இன்னொரு 50 பேர் சாப்பாடு இருக்கேன் சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50 பேர் சாப்பாடு ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. அப்போ வீட்டில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க. ஐயா நாங்கள் பயத்திலே இருந்தோம், சாப்பாடு கம்மியாகிடுச்சுன்னா மக்களுக்கு பதில் சொல்ல முடியாது, பேர் கெட்டு போயிடும், நீங்கள் ஜெபிச்ச பிற்படுத்த கர்த்தர் பெருக பண்ணார். இதான் தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனை வரும்பொழுதெல்லாம் நம்ம இன்னும் விசுவாசம் வளரபடிக்கு ஆயத்தமாகும். அல்லேலூயா கர்த்தருக்கு அற்புதம் செய்வார். அவங்களுக்கு நமக்கு தேவன் அற்புதம் செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். அதை பாரிசெல்லாம் ஒத்தாசை எங்கேருந்து வருது?
பரத்திலிருந்து வருகிறது. ஆமென். அந்த ஒத்தாசை அனுப்பினார்னா எல்லாமே சரியா முடிவடையும். இந்த பாப்பா திருமணத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாமாக தான் நம்ம மேரேஜ் வச்சோம். பாருங்க, நிறைய மக்கள் வந்தாங்க, எல்லாரும் கர்த்தரை மையப்படுத்தி போனாங்க. ஆனால் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச பிற்பாடும் ஐஸ்கிரீமும் குறையில, சாப்பாடும் குறையில. கர்த்தர் சொத்து நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா எல்லாம் தட்டடிப்பாங்க சாப்பாட்டில், ஆனால் அவங்க திருமணத்தில் தட்டு அடிக்கல, வாரி வாரி கறி வாரி போட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மட்டன் பிரியாணியே போட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதை முடிஞ்சு வரும்போது ஒரு டபரா ஃபுல்லாக மீந்து போச்சு. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா அது குறைப்படவே விடமாட்டாரு. நிச்சயம் வெற்றிகரமாக நாமத்தை உயர்த்துவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்வார். நம்புற மாத்து கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மகிமைப்படுவாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. விஜயன்